நீங்கள் ஊரில் கல்யாண பிரியாணி இல்லை வந்து நம்ம சவுத் இந்தியன் செட்டிநாடு பிரியாணி மிஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இட் இஸ் அமேசிங். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஆன் த வே ஸ்வீடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வெளியே சுற்றுறதை விட்டுட்டு இன்றைக்கி கிச்சன் சைடு அதுவும் வேறு கெட்டப்பில் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் பண்ண போகிறேன். எஸ்பெஷலி ஃபார் த பீப்புள் அவே ஃப்ரம் ஹோம். படிப்புக்காக வேலைக்காக வெளியே இருக்கும்போது சாப்பாடு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் லிவிங் வித் யூர் ஃபேமிலி. நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தான் நம்மளை ட்ரீட் பண்ணணுன்ட்டு இல்லை. இஃப் யூ நோ ஹவு டு மேக் அ குட் ஃபுட், தென் வீக்கெண்டை வந்து நம்மளே ட்ரீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லி நிறைய சாப்பாடு இருக்கும். பட் வென் இட் கம் டு ஃபெஸ்டிவலாக ஏதாச்சும் ஒரு விருந்துன்னு வந்தால் அது பிரியாணி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரியாணி தான் இன்றைக்கி வந்து நான் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து ஒரு சவுத் இண்டியன் செட்டிநாடு பிரியாணி. ஆனியன் டொமேட்டோலாம் சேர்ந்து ஒரு வேறு லெவலில் இருக்க போது. அண்ட் இதை வந்து நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஐ ஹாவ் அ 2 ஸ்மால் குக்கர். அண்ட் இன்றைக்கி வந்து நான் 8 பேருக்கு வந்து சமைக்க போகிறேன். என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு அண்ட் லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சு ஒரு பேச்சுலர் சவுத் இண்டியன் பிரியாணி வந்து எப்படி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது செட்டிநாடு மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான 2 kg போன் உள்ள மட்டன் பீசஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தேவையான அளவு மல்லி புதினா எல்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் 6 சில்லி கிட்டே எடுத்திருக்கேன். 8 பேருக்கு மேலே பிரியாணி பண்ணுறதுனால நான் நிறையாவே சில்லி ஆட் பண்ணுறேன். ஒரு காரமாக இருந்தால் தான் அந்த பிரியாணியுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சினமன் ஸ்டிக், க்ளோவ்ஸ் அண்ட் காடமம் எடுத்து வச்சுருக்கேன். நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவேன். அந்த பிரியாணி மசாலாவில் இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கிறதுனால நான் இதை கம்மியாக ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 7-8 பல் சின்ன வெங்காயம் அண்ட் 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு லைமு. ஸோ இதுதாங்க இதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். இங்கே இந்தியன் கேட்லாம் வரும், பட் இதுவே நல்லா இருக்கும். தாவத் ஆர் டில்டான்னு சொல்லி இங்கே ஸ்வீடனில் வந்து கிடைக்கும். இதுவே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இதாங்க பண்ண போகிறேன். அண்ட் ஐ ஹாவ் செசமே ஆயில், இதயம் நல்லெண்ணெய் அண்ட் கீ. ஸோ இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை என்ஜாய் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி தொடர்ந்து இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இது மேரினேஷன் பண்ணி இதை குக்கரில் வந்து இது 2 kg மட்டன்னால் என்கிட்ட பெரிய குக்கர் கிடையாது. ஸோ இதில் இந்த 2 குக்கரில் ஸ்ப்ளிட் பண்ணி நான் வேக வைக்க போகிறேன். அந்த வேக வைக்க முன்னாடி we need to make a மேரினேஷன். நம்ம இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம தயார் பண்ணிடலாம். நம்ம கறி பேஸ்ட்டுக்கு தேவையான மல்லி, புதினா, க்ரீன் சில்லி, இந்த ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் இப்போ வந்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஓரளவுக்கு இந்த பேஸ்ட் மாதிரி வந்துட்டு I'm gonna add a little water so that கொஞ்சம் வந்து இது லூசன் அப் ஆகும். ஸோ கறியில் மேரினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் டேப் வாட்டரே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தாங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், தண்ணியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி தென் I'm gonna mix it again. 2 kgக்கு மேலே மீட் இருக்கிறதுனால என்கிட்ட பெரிய குக்கர் இல்லை, அதனால் இந்த 2 குக்கரில் மீட்டை ஸ்ப்ளிட் பண்ணி குக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து 2 குக்கர்லேயும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதோடு சேர்த்து யோகர்ட்டையும் ஆட் பண்ணலாம். யோகர்ட் எதுக்குன்னா நம்ம மீட்டை வந்து ரொம்ப டெண்டராக ஆக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, பிரியாணி மசாலா அண்ட் சில்லி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கொஞ்சம் சில்லி மசாலா, இது எங்கள் ஊர் மசாலா. எங்கள் ஊர் மசாலாவில் they have a proportion of different ingredients, so you need to mix it well. Then இந்த மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கறி முங்குற அளவுக்கு வந்து you need to pour a water.
இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ளோசிங் திஸ் ஒன். ஓகே, நம்ம மீட்டை மேரினேட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வச்சாச்சு. ப்ரெஷர் குக்கரில் 6 to 7 விசில் வர வரைக்கும் வச்சு ப்ரெஷர் போகிற வரைக்கும் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் மீட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது டெண்டராக இல்லாட்டி another 2 to 3 விசிலுக்கு வைங்க. நான் 8 பேருக்கு பிரியாணி பண்ணுறதுனால 5 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன். நம்ம 2 kgக்கு மேலே மீட் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான ஈக்குவல் ப்ரப்போர்ஷனாக வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கணும். எப்போவுமே மீட் அதிகமாக இருந்து ரைஸு கம்மியாக இருந்தால் தான் அந்த பிரியாணியோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீட் வந்து குக் ஆகிட்டு இருக்குங்க. நான் பேரலாக இந்த ரைஸை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். மட்டன் வந்து குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரைஸையும் ஊற போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் பிரியாணி ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து கட் பண்ண போகிறோம். தக்காளி வெங்காயத்தை வந்து நீட்டமாக இது பண்ணியாச்சு. தென் நம்ம தாளிப்புக்கு வந்து இது ரெடியாக இருக்குது. நவ் we can keep the satti and start doing the preparation. பிரியாணி தாளிப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். கீ வில் கிவ் யூ குட் ஸ்மெல்ங்க. பட்டை, பே லீவ், கிராம்பு, ஏலக்காய் அண்ட் ஐ டோன்ட் நோ, இது வந்து நாட் ஸ்டார் அனீஸ். இது வந்து என்னதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது. ஸோ ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். பிரியாணிக்கு ஆட் பண்ணுற ஸ்பைசஸ்ன்னு தெரியும், பட் அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பறக்குது, அடி பறக்குது. அந்த குக்கர் சரி கிடையாது. பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. வெங்காயத்தோடையே நிறையா உப்பையும் போடுங்க. அப்போ தான் இது ஈஸியாகவும் குக் ஆகும். அண்ட் இதில் வந்து உப்பு கொஞ்சம் கூடையாகவே வைங்க. ஏன்னா இதோட நம்ம ரைஸ் ஆட் பண்ணும்போது அது ஈக்குவலைஸ் ஆகும். கறி வந்து வெந்துட்டு இருக்குங்க. பேரலாக நான் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இன்னொரு சட்டியில் வந்து தாளிச்சிட்டு இருக்கேன். அண்ட் ரைஸ்க்கு வந்து ரைஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் அரை மணி நேரமாக வந்து ஊற வச்சுருக்கேன். ரைஸ்க்கு வந்து எவ்வளோ வாட்டர் தேவைன்னு சொல்லி நான் இந்த வீடியோவுடைய கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீட் வந்து ரெடி ஆகிட்டுங்க. ஆனால் வந்து இது ஒரே சட்டியில் வந்து குக் பண்ண கஷ்டம்னால ஐம் ஜஸ்ட் கோனா ஸ்ப்ளிட் இன்டு 2 சட்டி. இந்த தாளிப்பை வந்து இந்த இதில் போட்டு தென் வி வில் புட் த மீட். நம்ம வந்து இப்போ மீட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மீட்டுடைய வாட்டரை வந்து நம்ம அளந்து தான் போடுறோம். நம்ம குக் பண்ண மீட்டை இந்த தாளிப்போடு ஆட் பண்ண போகிறோங்க. இந்த மீட்டோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் அண்ட் கொஞ்சம் பிரியாணி மசாலா அண்ட் சில்லி பவுடர் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அண்ட் உப்பையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸை இதோடு ஆட் பண்ணும்போது அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்படும். ஃபைவ் கப் ரைஸ் வச்சுருக்குங்க. ஸோ 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வாட்டர் வைக்கணும். அந்த வாட்டர் மெஷர்மெண்ட் வந்து நம்ம இந்த மீட் வச்ச தண்ணியோடையே மெஷர் பண்ணி போடுவோம். ஸோ நான் மொத்தம் 5 கப் ரைஸ் வைக்க போகிறேன்னா எத்தனை கப் தண்ணி வைக்கணும் அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மட்டன் ரைஸு அதுக்கு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனான வாட்டரையும் ஆட் பண்ணியாச்சு. அது ஒரு கொதி வந்து அந்த ரைஸ் மேலே மிதக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்ததுக்கப்புறம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி தென் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைங்க. சட்டிக்கு மேலே ஏதாச்சும் வெயிட் வைக்கணும்னு சொல்லி இருக்கிற வெயிட்டெல்லாம் வந்து இனோவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டீம் வந்து உள்ளக்கே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு ஸ்லோவாக குக்காகி வருது, தெரியுதா? இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு தென் we will open and try it. Okay, it took almost 1 hour. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஆஃப் த ஸ்டவ். இப்போ வந்து செக் பண்ணலாம் அது ஃபுல்லாக குக் ஆகிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி. லெட்ஸ் see.
பண்ணலாமா? சீரியஸ்லி இட் லுக்ஸ் அமேசிங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி. This is also looks good. South Indian biryani. It looks amazing. இதாங்க நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண அமேசிங் பிரியாணி. I'm gonna taste it. இந்த ரைஸ் எல்லாம் உடைக்காம அப்படி உதிரி கொஞ்சம் தண்ணி கூடிட்டு போல இருக்கு. பட் தட்ஸ் ஓகே. நம்ம அடியில் உள்ளது பிடிக்கலங்க, அதான் மெயின். நம்ம ரொம்ப சிம்மில் வச்சதுனால இது அவ்வளோ பிடிக்கல. ஸோ லெட்ஸ் எப்படியும் டின்னருக்கு இதனால நம்ம ட்ரை வெரி லிட்டில். இது அப்படி இருக்கட்டும். சுட சுட அமேசிங்கான செட்டிநாடு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா லாங் கிரெயின்ஸாக மட்டன்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இட் இஸ் ஸோ சாஃப்ட். நாங்கள் முன்னாடி லேம்ப் இங்கே மட்டன் வாங்கும்போது அந்த ஃபேட்டுடைய ஸ்மெல் அடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்கல. தென் ஐ ரீசெண்ட்லி மிஸ் திஸ் பிரியாணி அண்ட் சரி ஒரு வாட்டி பிரியாணி மட்டன் பிரியாணி நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன். தென் இட் கேம் அவுட் ரியலி வெல். தட்ஸ் வை ஐ ப்ரப்போஸ் லைக் என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஐம் கோனா கிவ் தம் பிரியாணி ட்ரீட் டுநைட். ஹோப்ஃபுல்லி தே வில் லைக். தே ஆர் த ஃபேன் ஆஃப் சவுத் இண்டியன் ஃபுட். என்ன தான் ஹைதராபாத்தி அந்த லேயர் தம் பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த ரைஸோடு இந்த மசாலா இன்ஃப்யூஸ் ஆகி அந்த மட்டனுடைய ஃபேட் இதில் கலந்து அதோடைய அரோமாவே டிஃப்ரெண்ட் லெவலுங்க. இட் இஸ் ரியலி லைக் ஒரு ஹோட்டலில் சவுத் இண்டியன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும், இல்லை செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அமேசிங்காக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் ஃபாலோ பண்ண ப்ரொசீஜரில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னா, ஏன்னா நான் ரேண்டமாக தான் போட்டேன். பல யூடியூப் பார்த்து எந்த ஒரு அளவும் இல்லாமல் ஜஸ்ட் ரேண்டமாக போட்டேன். பட் லக்கிலி இட் கேம் அவுட் ரியலி வெல். நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா இந்த மட்டன் பிரியாணியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் அமேசிங். நீங்கள் ஊரில் கல்யாணம் பிரியாணி இல்லை நம்ம சவுத் இண்டியன் செட்டிநாடு பிரியாணி மிஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி வேறு லெவல் தான். என்ன தான் சிக்கன் பிரியாணி போட்டாலும் அந்த மட்டனுடைய ஃபேட்டோட இன்ஃப்யூஸ்டாகவே இந்த சாப்பிட்ற பிரியாணியே வேறு லெவல் தான். அதுவும் இந்த போன் மட்டன் இட் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க. இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதை டேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I will see you in another interesting video. Until then, bye.